சம்மர் ஹாலிடே ஸ்நாக்ஸ் ரெசிபி சீரீஸ் 4ல இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பேக்கரி ஸ்டைலில் பால்பன். வீட்லேயே ரொம்ப ஜூஸியாக ஈஸியாக பர்ஃபெக்டான மெத்தட் அண்ட் மெஷர்மெண்ட்டில் எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம். மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவுக்கு நல்ல திக்கான கர்ட் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சால்ட், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணுங்க. 10 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிங்கன்னா நல்ல க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வரும். இது கூடவே 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். அகைன் ஒரு 3 செகண்ட்ஸ் நல்லா பீட் பண்ணிட்டு 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா அடிச்சு மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி அடிச்சு மிக்ஸ் பண்ணாதான் பன் போடும்போது நல்ல சாஃப்டா ஃப்ளஃபியா வரும். எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி நல்ல ஷைனிங்கா ஃப்ளோயியான கன்சிஸ்டன்சில இருக்கணும். மாவு இந்த மாதிரி கரெக்டா மிக்ஸ் பண்ணிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு ரெஸ்ட் கொடுத்துடலாம். மாவு கொஞ்சம் ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கு கீ அப்ளை பண்ணிக்கோங்க. மாவு மிக்ஸ் பண்ண 1/2 அன் ஹவர்ல சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் சுகருக்கு 1/2 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு பபிள்ஸ் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கையில எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்டிக்கியா ஹாஃப் ஸ்டிங் கன்சிஸ்டன்சில இருக்கணும். 1 ஸ்டிங் வரைக்கும் போகக்கூடாது. ஆயில் கொஞ்சம் மீடியம் ஹீட்ல இருக்கும் போது ஒன்னா போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் சின்ன சைஸாவே போடுங்க. ஆயில்ல போட்டதுக்கு அப்புறம் நல்லா உப்ப ஆரம்பிக்கும். போட்டதும் திருப்பிடாம ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதும் எண்ணெயை நல்லா தெளிச்சு விட்டுட்டு இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. ஃபுல் சிம் ஃப்ளேம்ல வச்சு பொறுமையா ஃப்ரை பண்ணுங்க. அப்பதான் மாவு நல்லா வேகும். பன்னும் நல்லா சாஃப்டா ஃப்ளஃபியா வரும். எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அகைன் ஆயில லைட்டா ஹீட் பண்ணிட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் மட்டும் திருப்பி போட்டு மறுபடியும் ஃப்ரை பண்ணி எடுங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணும்போது டபுள் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த டெக்ஸ்சர் வந்து பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது ஜஸ்ட் 3 செகண்ட்ஸ் எனஃப். ரெடி பண்ண பண்ண அகலமான பிளேட்ல வச்சு ரெடி பண்ண சுகர் சிரப்பை எல்லா இடத்துலயும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஊத்தி விடுங்க. ஒரு பக்கம் ஊறினதுக்கு அப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு இன்னொரு பக்கம் டர்ன் பண்ணி விடுங்க. நல்லா சாஃப்டா ஊறி வரும். உங்களுக்கு நல்ல ஜூஸியா வேணும்னா கண்டிப்பா சுகர் சிரப்ல ஒரு 1 ஹவர் அப்படியே ஊற விடுங்க. சோ இந்த ரெசிபி ப்ரிப்பேர் பண்றதுக்கு 2.5 hours டைம் எடுக்கும். இந்த ரெசிபி ப்ரிப்பேர் பண்றதுக்கான மேக்கிங் டைம் என்னமோ கம்மி தான். ஆனா டோ ரெடி பண்றதுக்கும் சுகர் சிரப்ல ஊற வைக்கிறதுக்கும் தான் டைம் தேவைப்படும். ஃபைனலி பேக்கரி ஸ்டைல் பால் பன் ரெடி. பன்னை கட் பண்ணும் போது செம்ம ஜூஸியா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியா இருக்கும். இதே மெத்தட் அண்ட் மெஷர்மெண்ட்ல ட்ரை பண்ணீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா வரும். இந்த மாதிரி ரெசிபிஸ்க்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி குக்கிங்.